ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் நிறைய ஷூட்டிங் லொக்கேஷன் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற ஷூட்டிங் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூருக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவூர் சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கிறோம். இந்த கோவூர் சுந்தரேஸ்வரர் கோயில் எடுத்த படங்களை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்குங்க. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இந்த கோயிலுக்கு சோழ மன்னர்கள் முதல் விஜயநகர பேரரசு வரை திருப்பணி செஞ்சதாக சொல்லப்படுதுங்க. நம்ம சென்னையை சுற்றி உள்ள சிவன் கோயில்களில் புதன் பகவானுக்கு உரிய பரிகார ஸ்தலமாக சொல்லப்படுதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நம்ம லாரன்ஸ் மாஸ்டர் மற்றும் பலர் நடித்த படம் தாங்க காஞ்சனா 3. அந்த படத்தில் ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்ச மாதிரி ஒரு சீன் வருங்க. அந்த சீன் இங்கே எடுத்திருப்பாங்க பாருங்க. இந்த காட்சிகள் எல்லாம் இரவு நேரத்தில் இந்த கோயில் கோபுரத்துக்கு முன்னாடி தாங்க எடுத்துருக்குறாங்க. நம்ம சிவகார்த்திகேயன் மற்றும் நயன்தாரா நடித்த படம் தாங்க மிஸ்டர் லோக்கல். அந்த படத்தில் டக்குன்னு ஒரு பாடல் வருங்க. அந்த பாடலும் இரவு நேரத்தில் இங்கே எடுத்திருப்பாங்க பாருங்க. இந்த பாட்டுக்கு இரவு நேரத்தில் நல்லா திருவிழா மாதிரி செட்டு போட்டு அழகாக எடுத்திருக்காங்க பாருங்க. நம்ம கேப்டன் விஜயகாந்த், ராதா மேம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம் தாங்க அம்மன் கோயில் கிழக்காலே. இந்த படத்தினுடைய ஆரம்பகட்ட காட்சி இந்த கோயில் கோபுரத்தில் இருந்து தான் ஆரம்பிக்கும் பாருங்க. இதற்கு அடுத்த காட்சியில் ராதா மேம் உள்ள இருந்து சாமி கும்பிட்டு வர மாதிரியும் ஒரு காட்சி வரும் பாருங்க. இதற்கு அடுத்த காட்சியில தாங்க ராதா மேம் கேப்டனோட சட்டையை எடுத்து காரை துடைக்கிற மாதிரி காட்சி இருக்கும். இதற்கு அடுத்த காட்சியில நம்ம கேப்டன் அவர்களும் சாமி கும்பிட்டு இந்த வழியாவே வெளியே வருவார் பாருங்க. இன்னைக்கு நல்லபடியா நடக்கணும். என்னடா துணியல். இந்த படத்திலேயே இப்போ நீங்கள் பார்த்துட்டு கூடிய இந்த இடத்துல நம்ம கேப்டன் அவர்களும் அவருடைய அப்பாவும் உட்காந்து பேசிக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும் பாருங்க. காலையில இருந்து அன்னாகாரம் எதுவுமே சாப்பிடாம வள்ளிக்கு பேச்சு வரணுங்கிறதுக்காக இன்னைக்கு கோயில் திருவிழால பாட போறாளே, அவளால பாட முடியுமா? இன்னும் என்னதான் வேண்டுதல் வச்சிருக்கா? இந்த படத்திலேயே வரக்கூடிய காலை நேர பூங்குயில் பாட்டும் இந்த கோயிலுக்கு முன்னாடி மேடை போட்டு எடுத்திருப்பாங்க பாருங்க. நம்ம கேப்டன் விஜயகாந்த், கனகா மேம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச படம் தாங்க கோயில் கலை. அந்த படத்துலயும் ஒரு காட்சி இங்க எடுத்திருப்பாங்க பாருங்க. கோயில் காவலுக்கு படுக்க போறேன்டா. இது புதுசா கல்யாணம் பொண்டாட்டிய வீட்டுல விட்டு கோயிலுக்கு காவலுக்கு வந்திருக்கீங்களே, என்னாச்சு உங்களுக்கு? ஏப்பா பொண்டாட்டிட்ட கோச்சிட்டு வச்சுட்டு வந்துட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லனே. கோவில்ல இப்ப நீங்க பார்த்துட்டு கூடிய இந்த இடத்துல நம்ம வைகை புயல் அவருக்கே உரிய ஸ்டைல்ல ஒரு ஆட்டம் ஆடி இருப்பாரு பாருங்க. நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன் மற்றும் பலர் நடித்த படம் தாங்க தங்கத்தின் தங்கம். அந்த படத்துடைய கிளைமேக்ஸ் காட்சி இங்கே எடுத்துருக்காங்க பாருங்க. இந்த தங்கத்தின் தங்கம் படத்தின் பெரும்பான்மையான காட்சிகள் கோபிசெட்டிப்பாளையம் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தாங்க எடுத்திருக்காங்க. அதை பற்றியும் ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி மட்டும் இந்த கோயிலில் எடுத்துருக்காங்க. நம்ம இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி நடித்த படம் தாங்க திமிரு பிடிச்சவன். இந்த படத்தில் நகன்னு ஒரு பாட்டு வருங்க. அந்த பாட்டுமே இங்கே எடுத்துருப்பாங்க பாருங்க. இதே நக பாடலில் வரக்கூடிய காட்சி தான். இது ஒரு சிவன் கோயிலுங்க. ஆனால் படத்துக்காக இதை ஒரு முருகன் கோயில் மாதிரி காட்டியிருப்பாங்க. டான்ஸ் மாஸ்டர் பிரபுதேவா சார் நடித்த படம் தாங்க 1, 2, 3. அந்த படத்தில் காஞ்சிபுரம் போவோம் காமாட்சியை பாப்பான்னு ஒரு பாட்டு வருங்க. அந்த பாட்டுமே இங்கே எடுத்திருப்பாங்க பாருங்க. காமாட்சியை பாப்போம் எப்படிடா நான் பாப்பேன். இந்த பாட்டோட இன்னொரு காட்சியில் இந்த கோயில் கோபுரத்தையும் 2 பக்கம் இருக்கக்கூடிய அசோக மரத்தையும் நல்லா காட்டியிருப்பாங்க பாருங்க. காமாட்சியை பாப்போம். இந்த பாட்டோட இன்னொரு காட்சியில் அவங்க அண்ணன் தம்பி 3 பேருமே வர மாதிரி ஒரு காட்சி இருக்கும் பாருங்க. தனி மனிதனுக்கு உணவில்லைன்னா ஜகத்தை அழிக்க சொன்ன அவ பட்டினியா இரு. இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் மற்றும் பலர் நடித்த படம் தாங்க ஒயிலாட்டம். இந்த படத்தில் அது மட்டும் ஒத்துக்குருமான ஒரு பாட்டு வருங்க. அந்த பாட்டுமே இந்த கோயிலுக்கு முன்னாடி எடுத்திருப்பாங்க பாருங்க. இந்த பாட்டிலேயே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மண்டபத்தை நல்லா காட்டியிருப்பாங்க பாருங்க. இதே ஒயிலாட்டம் படத்துல வந்தனம் ஒரு பாட்டு வருங்க. அந்த பாட்டுமே இந்த கோயிலுக்கு முன்னாடி தாங்க எடுத்திருப்பாங்க. இந்த ஒயிலாட்டம் படத்துடைய கிளைமேக்ஸ் காட்சி இந்த கோயிலுக்கு முன்னாடி தாங்க முடியும்.
தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனா மற்றும் பலர் நடித்த படம் தாங்க பயணம். இந்த படத்தில் ஷூட்டிங் எடுக்கிற மாதிரியே ஒரு காட்சி இந்த கோயிலுக்கு முன்னாடி எடுத்திருப்பாங்க பாருங்க. இப்போ என்ன பண்ண தெரியுமா? தெரியும் சார். நீ என்ன பண்ற, அந்த தெரு முனையில இருந்து சைக்கிளை மிதிச்சு அப்படியே வர சார். நீ இங்க வந்த உடனே இந்த முத்துராமன் சார் மற்றும் பலர் நடித்த படம் தாங்க காஞ்சி காமாட்சி. அந்த படத்தில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அசோக மரத்துக்கு பக்கத்தில் ஒரு சீன் எடுத்திருப்பாங்க பாருங்க. சின்ன பொண்ணு வாயை திறந்து பேசுது, அத்தனையும் அப்படியே பலிக்குது. சின்ன பொண்ணு சொல்றது அப்படியே பலிக்குதா? ஆமையா. இந்த காஞ்சி காமாட்சி அம்மன் படத்தில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு சீன் எடுத்திருப்பாங்க பாருங்க. இந்த பொண்ணு புதுசா கட்டின கட்டடத்தை பார்த்து இந்த கட்டடம் இடிஞ்சு விழ போகுதுன்னு சொன்னான். சொல்லி வாய மூடல, அந்த புது கட்டடம் இடிஞ்சு தரம். மோகன் சார், அம்பிகா மேம், ராதா மேம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச படம் தாங்க இதே கோயில். இந்த படத்தில் யார் வீட்டில் ரோஜான ஒரு பாட்டு வருங்க. அந்த பாட்டில் அம்பிகா மேம் கோயிலுக்குள்ளே போய் கதவு சாத்திக்கக்கூடிய காட்சி இங்கே தாங்க எடுத்துக்கிறாங்க. அம்பிகா மேம் கோயிலுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கும் போது இந்த கோயில் கோபுரத்துடைய முன்பக்கத்தை நல்லா காட்டியிருப்பாங்க பாருங்க. இதற்கு அடுத்த காட்சியில் மோகன் சாரும் அம்பிகா மேம் தேடிக்கிட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு கூடிய இந்த வழியிலேயே வருவார் பாருங்க. நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன், கனகா மேம், கவுண்டமணி சார், செந்தில் சார் இவங்களாம் நடித்த படம் தாங்க தங்கமான ராசா. இந்த படத்தில் கவுண்டமணி சார் அழகு குத்திக்கூடிய காட்சி இந்த கோயிலுக்கு முன்னாடி எடுத்திருப்பாங்க பாருங்க. என் பேரன் கடிச்சிட்டான்னா நாக்குல வேலு குத்தி முதுகுல அழகு குத்தி தேர்காவடி இழுக்க சொல்றேன்னு வேண்டிக்கிட்டேன். அதான் இது. இதற்கு அடுத்த காட்சியில் நம்ம செந்தில் சார் ஐயோ முருகா உதைக்காதீங்க முருகா அப்படின்னு சொல்கிற மாதிரியும் ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க பாருங்க. உங்களுக்கு நான் சாப்பிட்றேன், அன்னைக்குதானே என்ன பண்றது, உங்க தாத்தாவோட வேண்டுதல். ஐயோ முருகா மிதிக்காதீங்க முருகா. இந்த கோயிலில் எடுத்த படங்களை பற்றி போடணும்னா இன்னொரு வீடியோ கூட போடலாங்க. அந்த அளவுக்கு எங்கள் படங்கள் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் போட்டால் நம்ம நண்பர்கள் நேரம் ஒதுக்கி பார்ப்பீங்களான்னு தெரியல. மீண்டும் வேறு ஒரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.